காலையிலே கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தனால சீக்கிரமாக கிளம்பிட்டு பாப்பாவையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டேன். சும்மாவே உட்காந்துருந்தது போர் அடிச்சது. எவ்வளோ நேரம் தான் நம்மளும் மொபைலில் பார்க்க முடியும். அன்றைக்கி வந்து திருவதிகை கோயிலேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதான் நெத்தியில் விபூதி வச்சுருந்தேன். மதியம் வந்து 2 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அன்றைக்கி காலையில் காரக்குழம்பு மட்டும் வச்சுட்டு போனேன். எதுவும் பொரியல் பண்ணலை. வெண்டைக்காய் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால வாங்கிட்டு வந்து வெண்டைக்காவை வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சைப்பருப்பு கடையில் தான் பண்ணியிருந்தேன். பச்சைப்பயிறு கடையில் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்து அதையும் வத்தால லைட்டாக மசிச்சு விட்டாச்சு. மேக்ஸிமம் வந்து நான் வந்து பச்சைப்பயிறு வந்து சாலட் பண்ணி எடுத்திருக்கேன், முளைக்கட்டி கூட எடுத்திருக்கேன், தோசையும் ஊற்றி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணது கிடையாது. உண்மையாலுமே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதேமாதிரி லஞ்ச் பிளேட்டில் வந்து காய்கறி இல்லைனாலும் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த மெத்தடில் நிறைய வந்து காய்கறி வச்சு ஏதாவது ஒரு காய்கறி லஞ்ச் பிளேட்டில் அதிகமாக வச்சு இது கூட வந்து ஃபைபருக்கு வந்து நம்ம வெள்ளரிக்காய் இப்போ ப்ரோட்டீனுமே ஆட் ஆகிடுச்சு. பச்சைப்பயிறு சேர்த்துருக்கோம்ல, அதுலேயும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது கூட முட்டையுமே சேர்த்துருக்கேன். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். இதுலேயே நிறைய வந்து ரெசிபீஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேணால் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த பச்சைப்பயிறு கடையில் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கிறேன். பாய்.